சவாலான நேரங்களை எல்லாம் நமக்கு வாய்ப்பான நேரங்களாக மாற்ற நாம் எப்போதுமே முயற்சிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு இளம் பெண் காரை ஓட்டிக்கொண்டு செல்லுகிறார்கள். பக்கத்து இருக்கையில இளம் பெண்ணினுடைய தந்தை அமர்ந்திருக்கிறார். கொஞ்ச தூரம் சென்று இருப்பார்கள். ஒரு புயல் காற்றை சந்திக்க நேருகிறது. இப்ப அந்த இளம் பெண் பயந்து, அப்பா நான் இப்போது என்ன செய்வது? தந்தை சொன்னார், காரை தொடர்ந்து ஓட்டு. வேறொன்றும் சொல்லவில்லை, காரை தொடர்ந்து ஓட்டு. அந்த பெண்ணும் காரை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்ச தூரம் சென்றிருப்பார்கள். முன்னே மற்ற கார்கள் எல்லாம் புயல் காற்றால் ஒரு பக்கமாக இழுத்து தள்ளப்படுவதை அந்த இளம் பெண் பார்க்கிறார்கள். அந்த அளவு காற்று மிகவும் மோசமாக வீசுகிறது. இப்போ அந்த காட்சியை பார்த்து மிரண்டு போன அந்த இளம் பெண் தந்தையிடம், நாமும் புயல் காற்றால் இழுக்கப்பட்டு விடுவோமோ, அச்சமாக இருக்கிறதுப்பா. இல்லை, நீ காரை மட்டும் பார்த்து தொடர்ந்து ஓட்டு. அந்த இளம் பெண்ணும் அப்படியே செய்கிறார்கள். கொஞ்ச தூரம் சென்ற பிறகு நிறைய கார்கள் புயலால் இழுக்கப்படுவதை அந்த இளம் பெண் பார்த்து கொண்டே ஓட்டுகிறார்கள். அப்படியே காரினுடைய வேகத்தை குறைத்து தந்தையிடம், புயல் எழுப்பிய தூசியால் என்னால் எதையுமே தெளிவாக பார்க்க கூட முடியவில்லைப்பா. புயல் காற்று மிகவும் பயங்கரமாக வீசுகிறது, எல்லோரையுமே இழுத்து தள்ளுகிறது. நீ காரை மட்டும் ஓட்டிக்கொண்டிரு, வேற எதுவும் பேச வேண்டாம். இன்னும் கொஞ்ச தூரம் அந்த இளம் பெண் தந்தை சொல் கேட்டு காரை ஓட்டிக்கொண்டு சென்றார்கள். புயல் அதனுடைய உச்சத்தை எட்டியது. இப்ப அந்த இளம் பெண்ணுக்கு மிகவும் கடினமாக இருந்தது காரை ஓட்ட. முன்னால் இருக்கக்கூடிய எதுவுமே தெரியவில்லை. பாதுகாப்பான இடத்துல காரை நிறுத்தலாம் என விரும்பினாலும் கூட தந்தை புயலின் நடுவே தொடர்ந்து ஓட்ட சொல்லுவதால் காரை தொடர்ந்து ஓட்டுகிறார்கள். புயலின் ஊடாக கொஞ்ச தூரம் ஓட்டிய பிறகு சீக்கிரமே அந்த சூழ்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரிய வந்தது. முன்னால் உள்ள எல்லாமே இப்போது தெளிவாக தெரிய வந்தது. இன்னும் கொஞ்ச தூரம் கடந்திருப்பார்கள். முற்றிலுமாக புயலை விட்டு வெளியே ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்து விட்டார்கள். இப்போ அந்த இளம் பெண்ணினுடைய தந்தை, நீ காரை நிறுத்தி விட்டு வெளியே வரலாம், இப்போதுதான் நாம் புயலை விட்டு பாதுகாப்பாக வந்திருக்கிறோமே அப்படி சொல்லி இருக்கிறார். அப்பா, எதற்காக இப்போது காரை நிறுத்த வேண்டும்? நாம் தான் புயலை கடந்து வந்து விட்டோமே. மற்றவர்களைப் போல நீயும் புயலுக்கு நடுவில் நிறுத்தி இருந்தால் நீ இப்போதும் புயலில் போராடி கொண்டுதான் இருப்பாய். நீ அப்படி செய்யாமல் தொடர்ந்து காரை ஓட்டி கொண்டு வந்ததால் இப்போது நீ புயலை கடந்து விட்டாய். எடுத்த எடுப்பிலேயே நம்முடைய மனதில சக்தி வாய்ந்த மன உறுதியை எடுத்து அதை முழுவதுமாக பராமரித்து வருகிற பொழுது தோல்வி என்பதே வராது என்று சொல்வார்கள். நம்மால் முழுமையான வெற்றியை சாதிக்க முடியும் கடுமையான சோதனைகளுக்கு ஆளாகிற போது. வலிமையுடையவர்கள் கூட அந்த கடுமையான சோதனையிலிருந்து மீண்டு வர தவறி விடுவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அதை சமாளித்து விட்டோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய வேகத்தில் நாம் நிச்சயம் முன்னேறி செல்ல முடியும். வழியில ஏற்படுகின்ற கஷ்டங்களையும் சவால்களையும் தாண்டி கடினமான காலகட்டத்திலிருந்து உறுதியாக நாம் வெளியே வர முடியும். நம்மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறுவதற்கான வழியை கண்டுபிடிக்க சவால்கள் எப்போதும் நமக்கு பயன்படுகிறது என்று நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால், சவால்கள் வருகின்ற பொழுது நாம் சோர்ந்து போக மாட்டோம்.